அதாவது ஃபங்க்ஷன் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்னாரு. சரி சார் நான் வரேன் சார். என்ன படம்னா, என்ன சார் இப்படி சேர்த்தீங்க? திகார் படம். என்ன திகாரா? திருப்பி டெல்லியிலேருந்து போலீஸ் வந்துருச்சான்னு பார்த்தேன். என்னுடைய நண்பர் புழுதிங்கிற ஒரு படம், ஏழுமலை தான் டைரக்டரு. அவர் படத்தில் பேரஸாக எனக்கு ஸ்பெஷலாக வந்து என்னை வச்சு டைரக்ட் பண்ணார். உண்மையிலே நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ டைரக்டர்லாம் நடிச்சிருக்கிறேன். நான் அவர் தம்பி பேரரசு கூட நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அலட்டிக்காமல் அப்படியே சொல்லுவார், நானும் அலட்டிக்காமல் நடிச்சிட்டேன். ஒரு 2-3 நாள் அவர் கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் போக அந்த புதிய டைரக்டர் ஏழுமலை வந்து ரொம்ப திருப்பதியில் தான் ஷூட்டிங் நடந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு என்னுடைய 2 தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏழுமலைக்கும் பேரரசுக்கும். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா வேணாமான்னு யோசித்தேன். ஏன்னா வந்தால் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களே, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சரி வருவான், என்னதான் அது, என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோங்க. இவர் ரமேஷ் கண்ணா சார், இவர் வெங்கடேஷ் சார் சொன்னார் டெல்லிலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. திடீர்னு நைட்டு தமிழ்நாட்டிலேருந்து 12 மணிக்கு சார் உங்களை டெல்லி கூட்டி போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, சார் அங்கே ஏதோ விசாரணையா? அப்படியா? அதுக்கு முன்னாலே சொல்லக்கூடாதுங்க, மேனேஜரை சொல்லி ஏதாவது பணங்கன்னு நான் எடுத்துகிட்டு வருவேன். நான் இல்லை சார் உங்களுக்கு எல்லா வசதியோடு கூட்டி போகிறாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் யோசித்தேன், எதுக்கு டெல்லி கூட்டி போகிறேன், தூக்குக்கு போட்டுருவாங்களோ. சரி வரது பார்த்துக்கோ என்னதான் ஆட்டுமே அப்படின்ட்டு என்னை சென்னை கொண்டு வராமல் வேலூரில் ஏற்றிட்டாங்க. என்ன கேட்டால் எதுக்கு இங்கே வந்து சேர்த்துறீங்க? ஐயோ அங்கே சென்னை போனால் உங்கள் ரசீதில் உங்களை பிடிச்சிருவானுங்க. சரி பரவாயில்ல வாங்கன்னு நைட்டு 2 மணிக்கு எழுப்பி 3 மணிக்கு தூக்கு இது மாதிரி குளிப்பாட்டி 4 மணிக்கு கூட்டி போனானுங்க. நான் சரிங்க வாங்கன்னு போனோம். டெல்லி போனால் ஒன்றுமே இல்லைங்க. உண்மையிலே நான் வந்து அதாவது அது ஒரு நேரம் காலம்தான் சொல்லணும். நான் வந்து நம்பிக்கையில் இழந்து நான் வந்து அந்த சூழ்நிலை உருவாகினேன். பட் வேணும்னே நான் அந்த மாதிரிலாம் செய்யலை. நான் கூட இருக்கவங்க என்னை ரொம்ப பழி வாங்கிட்டாங்க. எல்லா கோடிக்கணக்கான பொருள் இழந்து, கோடிக்கணக்கான ரூபாய் இழந்து, எல்லாமே நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா உண்மையிலே கடவுளுடைய கிஃப்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும்பாங்க. அந்த மாதிரி உண்மையாக வந்து உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். டெல்லி திஹார் ஜெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஜெயில். உண்மையிலே நான் சொல்ல போனால் உங்களெல்லாம் போகணுன்னு சொல்லலை. அதாவது இந்தியாவிலே வந்து எந்த ஜெயிலையுமே ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்டு இது எங்கேயுமே கிடையாது. என்னை நைட்டு தான் கொண்டு போய் 8 மணிக்கு விட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. கண்ணு கட்டி வைத்த மாதிரி நைட்டு என்னடா அந்த இடத்துல வந்து நிற்கிறமே, ஐயோ என்னடா இது நாடு ஊர் பேர் தெரியாது, மொழி தெரியாது அப்படின்னு. அப்புறம் நைட்டு கூட்டினோடனே போய் விட்டாங்க. அப்புறம் காலையில் மிட் நைட் விட்டோன்னே நான் சரி நமக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, படுத்தேன். பக்கத்தில் பார்த்தா 2 பேர் படுத்துருந்தாங்க. என்னடா அது இவங்க படுத்துருக்காங்களா, எனக்கு யாருன்னே தெரியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே உண்மையிலே நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லும். அங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாடு 1200 போலீஸும் எனக்கு வந்து ஃபேன்ஸாக வந்துட்டாங்க. உண்மையிலே நான் ரொம்ப அவங்க கேட்டது என்ன முதல் கேள்வின்னா, என்ன பவர் இங்கே எதுக்கு வந்துருக்கீங்க, ஷூட்டிங்காக வந்துங்களா? நம்ம பொய் சொல்லக்கூட ஆமான்னு சொன்னோம்னா ஏன்னா ரொம்ப நாள் இருக்க போகிறோன்னு தெரியும். எப்படி குறைஞ்சி ஒரு 20 நாளாக இருக்கணும், அப்போ தான் பெயில் கிடைக்கும். ஆமாங்க, இல்லை ஷூட்டிங் வரலைங்க அப்படியே வந்தேன் அப்படின்னேன். அப்படியா சரி பரவாயில்ல போகிற, அதனால் ஒன்றும் இல்லை, இதை பார்த்து நீங்கள் படம் எடுக்கணும், நான் கண்டிப்பாக எடுக்கிறேங்க அப்படின்னா. உங்கள் பக்கத்தில் நைட்டு படுத்தாங்க யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. நான் ஐயா அட பாயில், அவங்க வந்து யார் தெரியுமா, ரேப் கேஸில் அட்டம் பண்ணுறவங்க 2 பேர். ஐயோ நம்மளை ரேப் பண்ணா விட்டாங்களடா சாமி. அப்புறம் பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாமே ஹிந்திக்காரங்க என்ன பேசுறது, ஐயோ என்னடா ஒன்றுமே தெரியல. நானும் 10ஓட 11 அப்படியே போய் டீ சப்பாத்தி கொடுத்தாங்க. நான் ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. 11 மணிக்கு பார்த்தா அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்த்துங்க, சூப்பர் ஆள், என்ன பவர் இங்கே வந்து நிற்கிறீங்க வாங்க எங்கள் கூடன்னு சொல்லி அங்கே போய் நான் இருந்தோம். ஒரு நாள் எனக்கு நல்ல சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் அடுத்த செல்லுக்கு போனோம். அங்கே போனோன்னே பெரிய பெரிய முதல்ல என்ன சாதாரண முதல்ல இல்லை, என்ன கேட்டாங்க என்ன விஷயம்னு. இந்த மாதிரி சின்ன மேட்ருங்க அப்படின்னு. சின்ன மேட்ரா, நான் எவ்வளோ போட்டிருக்கேன் தெரியுமா, 2000 கோடி, நான் கடப்பாரு நீ குண்டூசி அப்படின்னு. அதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இடங்களில் போகும்போது நமக்கு அனுபவங்கள் நிறையா கிடைக்குது. இந்த மாதிரி அனுபவம்லாம் வேணாம், இருந்தாலும் நான் அந்த மாதிரி அனுபவத்தில் பார்த்துட்டு, அதனால் திகார் வந்து ஒன்றும் பேர் சொல்கிறவருக்கு ஒன்றும் பார்த்தா தான் பேர் வழியாக ஒன்றும் விஷயம் இல்லை. அந்த ஜெயிலில் சொல்கிற படம் உண்மையிலே நல்லா எடுத்திருக்கிறாரு என்னுடைய தம்பி பேரரசு.
அதனால் எங்கே சென்றாலும் இந்தியாவில் என்னால் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், திரையுலகத்தில் தான் நிரந்தரமாக இருப்பேங்கிறது என்னுடைய முடிவு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது என் கூட இருக்கிற நண்பர் எல்லாத்தையும் துரத்துட்டு. ஏன்னா என்னை ரசிகர்லாம் என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. என் ரசிகர் ஒருத்தன் சொன்னால், தலைவா நீ உள்ளே போனக்கு என் உயிரே கொடுப்பேன், நான் ஒரு பாட்டில் தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்கல. அதனால் நான் இது வந்து ஒரு சந்தோஷத்தில் சொல்லலை, உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துன்னு. அனுபவத்தை உங்கள்கிட்ட பரமா இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய பேரரசு தம்பிக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றி படம் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, கண்டிப்பாக நான் வந்து தொடர்ச்சியாக அவருடைய படங்களை நடிக்கணும்னு என்னுடைய ஆசை. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும், என்னுடைய உயிரில் மேலான இரத்தத்தின் அர்த்தமான ரசிகர்களுக்கு நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. கல்யாணம் ஆன எல்லா மனுஷனுக்கும் எந்த ஜெயிலில் கொண்டு போய் போட்டாலும் அந்த ஜெயில் அவ்வளோ பெரிய கஷ்டமான தண்டனையான விஷயமா இருக்காது. பவர் ஸ்டார் சிரிப்புக்கு முக்கியமான காரணமே, இங்கே அவருக்கு 2-3 வீடு இருக்குது, நல்ல பெரிய பங்களா, அதெல்லாம் வீடு இருக்குது. இந்த தண்டனைக்கு அப்புறம் அவரை கொண்டு போய் அந்த மாநிலம் போட்டால் கூட அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது. ஆமாம், எந்த மாநிலம் போடலாம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்தே. It's a privilege and great honor for having Dr. Kiran Bedi ma'am as our chief guest in this function. Thank you ma'am for accepting our invitation and release this audio CD of Dihar. For us, Dihar is just a filmy title, but for you, Dihar is a den of criminals which will later change into a peaceful park. Instead of retirement, Indian government would have given you a better recognition which you deserved and still deserve. Ma'am, I am fluent in speaking in Tamil rather than English. But since you are a very strict police officer, you cannot tolerate someone killing a language in front of you. That's why I shift to Tamil to save English. Generally, ma'am, we Tamilians won't even take a small step to save Tamils. Hence, I am keen on saving English. Thank you. மறுபடியும் நம்ம இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. எவ்வளோ பெருசாக நான் இங்கிலீஷ் பேசுகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து 5th ஸ்டாண்டர்டில் தான் ஏபிசியே கற்றுக்கிட்டேன். அதனால் வஉசியை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ கப்பலோடைய தமிழன், கப்பலுங்கிற ஒரு படத்தை நம்ம ஓட்டுறதுக்கு டைரக்டர் சங்கர் அந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அவருக்கு அந்த படம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு மிகப்பெரிய விஐபி கூட்டு வந்து வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அந்த கப்பலுங்கிற படத்தை ஓட்டுறதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ கப்பல் ஓட்டிய தமிழன் எந்த காலகட்டத்தில் அந்த பெருமை தான் நிச்சயமாக அவருடைய பேரனை வந்து சேருது. அவர் இந்த மேடையில் அழைச்சி கௌரவப்படுத்தினது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பொதுவாக இந்த ஆடியோ ரிலீஸ்னுவாங்க. உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு பொருந்துற மாதிரி வேறு எந்த படத்துக்குமே அந்த ஆடியோ ரிலீஸ் பொருந்தாது. ஏன்னா திகார்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அதனால் ஒரு ஜெயில் தான் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு விஷயம். அதனால் ஷாஷாங்க் ரிடெம்ஷனில் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு ஜெயில் பிரமாதமான ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு அருமையான ஒரு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். டைரக்டர் பேரரசு சார் வந்து என்கிட்ட இப்போ என்னை பற்றி சொல்லும்போது சொன்னார், நைட் 2 மணிக்கு போயிட்டு காலைல 8 மணிக்கு வர சொன்னாலும் வருவாருன்ட்டு. நான் வருவேன், பட் அவர் அங்கேயே தான் இருந்தார், வீட்டுக்கே போகலை, ரூமுக்கே போகலை. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். டெஃபினட்டாக இந்த நேரத்தில் நான் வந்து ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அவர் வாழ்த்துறது மட்டும்தான் பேலன்ஸ். இந்த மாதிரி இன்றைக்கி தமிழ் படங்கள் இருக்க சூழ்நிலையில் ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு முன் வந்தது. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். டெஃபினட்டாக இது ஒரு பேஷனோடு செய்ய வேண்டிய ஒரு தொழில். அதனால் அந்த பேஷன் டெஃபினட்டாக அஜ்மலுக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து அவர் செய்வார். அதே மாதிரி பேரரசு சாரை பற்றி சொல்லணும், ஒரு பேப்பர் பேனா எப்போவுமே கையில் இருந்தது இல்லை அவர் டைரக்ட் பண்ணும்போது. நான் இதான் முதல் படம் நான் அவரோட ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி ட்ராமா. அந்த படத்தை அவர் இன்னும் பண்ணவே இல்லை, நம்ம பண்ண விடலை. அதுக்கப்புறம் முழுக்க அவர் ஆக்ஷனாகவே நம்ம மாற்றிட்டோம். இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு சுவையான ஒரு அனுபவமாக இருந்தது. அப்புறம் நமக்கு நிறைய வேலை வைக்கல, எல்லா விஷயத்தையும் அவரே பஞ்ச் டயலாக் அவரே சொல்லுவார்.
ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷனை அவரே பண்ணி காட்டுவார். அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் இந்த இயக்குனராக இருந்தாங்கன்ற ஒரு பாஸ்டன்ஸை விட்டுடணும். இயற்கை மரணம்ங்கிறது மூச்சு விடும்போது போயிடும். ஆனால் இயக்குனர்களோட மரணம் எப்போ எப்படி இருக்குன்னா அவங்கள ஒதுக்கப்படும் போது மட்டும்தான் ஏற்படும். இதை நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு தெரியப்படுத்திக்கிறேன். பேரரசு சாரால் வளர்ந்த நிறைய பெரிய நடிகர்கள் இருக்கலாம். அவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக மறுபடியும் அவரோட படம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன முயற்சியை டெஃபினட்டாக பண்ணணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் நிறைய ஜோக்கெல்லாம் படிச்சிருக்கேன், நானே கூட கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் லேட்டஸ்ட்டாக நான் படித்த ஒரு ஜோக் வந்து தருண் விஜய்னு ஒரு எம்பி, டெல்லியில் இருக்கிற ஒரு எம்பி, மகாகவி பாரதியாருக்கு வந்து பாரத் ரத்னா பட்டம் கொடுத்தே தீரணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கிட்ட போராடிட்டு இருக்காராம். அதாவது மகாகவி பாரதியாருக்கு பாரத் ரத்னா பட்டம் கொடுக்கணும்னு இப்போ போராடிட்டு இருக்காரு. இப்போ போராடி என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷன் வாழும்போது செய்யாத விஷயங்களை பூரா அவன் செத்து போனதுக்கப்புறம் அவனை பாராட்டுறது, அவனை புகழ்றது, இதுவே நம்மளுடைய பழக்கமாக போச்சு. டைரக்டர் ருத்ரையா சமீப காலமாக நம்ம விட்டு மறைந்து போன ஒரு இயக்குனர். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி அவளை படித்தான ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ரெண்டாவது ஒரு படம் கிராமத்தை தியான் பண்ணார், அந்த படம் ஓடல. அதுக்கப்புறம் நம்ம அவரை ஒதுக்கிட்டோம். அவருடைய திறமை இல்லை, நம்ம அவரை ஒதுக்கிட்டோம். அவரை நான் ஞாபகமாக என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிற படத்தில் அவரை நான் மென்ஷன் பண்ணேன். ருத்ரையான ஒரு டைரக்டர் நம்மகிட்ட இருந்தார். அது ரொம்ப பெரிய விஷயங்க. சொந்தமாக கதை பண்ணி, இப்போ இவர் சொன்ன மாதிரி இது திருட்டு கதை, யாரும் இது வரைக்கும் அந்த அவளை படித்தான வந்து சொந்தம் கொண்டாடவே கிடையாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப அஹேடாக திங்க் பண்ணுற ஒரு டைரக்டர். அவர் வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு கேட்கும்போது அவர் சேலத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப வேதனையாக இருந்தது மனசுக்கு. அப்போ நான் சொன்னேன், சார் ஒரு சின்ன தாட் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக நான் மறுபடியும் உங்களை டைரக்டராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் நான் வரும்போது பேசுகிறேன், நான் போகும்போது சொல்லாமல் போயிட்டார் அவர், இப்போ தான் சமீபத்தில். அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், பேரரசு மாதிரி இயக்குனர்கள்லாம் பார்க்கும்போது நான் ஆசைப்படுறது என்ன, தொடர்ந்து இவங்க படம் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுடைய பெரிய சந்தோஷம். பணம் காசெல்லாம் அப்புறமேல பார்த்துக்கலாம். அதனால் எல்லாம் நம்ம இயக்குனர்கள் சங்கம் மூலமாக இப்போ ஆர்சி சக்தி சார் இருக்கார், அவர் சிறைன்னு ஒரு பிரமாதமான படம் கொடுத்துருக்காரு. மகேந்திரன் சார் இன்னும் இருக்கார். அவங்களுடைய திறமையெல்லாம் நம்ம டெஃபினட்டாக பயன்படுத்திக்கணும். அதை ஞாபகார்த்தமாக நான் வந்து ருத்ரையா அவர்களுடைய புகைப்படத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எதுக்காகனா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் இன்னொரு நல்ல காரியத்தை பண்ணலாம். அது வந்து இயக்குனர்கள் சங்கத்தில் வந்து அங்கங்கே மாட்டி வச்சோம்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வர புது இயக்குனர்களுக்கு அது ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். நம்ம சொந்த கதையாக இருக்கணும், திருடக்கூடாது, அஹெடாக இருக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். 10 வருஷம் கழிச்சு கூட நம்மளுடைய படத்தை பற்றி பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி திறமையான இயக்குனர்கள்லாம் நம்மளுடைய இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நிமித்தி பிடிக்கணும், அவங்களுடைய புகழை நிமித்தி பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ ரிலீஸ் இது. ஆக்சுவலாக எப்போவுமே நிறையா கிளாமர் ஃபன் ஃபீல்டான ஒரு நிறையா ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸை வச்சு பண்ணிகிட்ருக்கிற ஆடியோ ரிலீஸ்க்கு மத்தியில் இப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆடியோ ரிலீஸ் மேலே எங்களுக்கு ஆக்சுவலாக எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க 2 பேரையும் மீட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலாக இப்போ நான் கிரண் பேடி மேடம்லாம் மீட் பண்ணோன்னா எப்படி என்னங்கிற ப்ரோட்டோகாலே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட உட்காந்து பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பேசுறது கூட அவங்களுக்கு என்னென்னு தெரியல, ஐபேட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு இட்ஸ் அ ப்ளஷர். தேங்க்யூ சார். பேரரசு சார் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல நண்பர். 2 படம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட என்னோடய கெரியரில் எனக்கு ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு கொடுத்த ஒரு டைரக்டர்னால் ஐ திங்க் அது பேரரசு சார் தான். அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். M10 மகன், கூடலகன், ரொம்ப சட்டிலாக ஒரு ஒரு கேரக்டராக, ஒரு எமோஷனல் ஆர்டிஸ்ட்டாக இருந்த ஒரு இதை எனக்கு ஒரு பாத் டீவியேஷன் கொடுத்தது அவர் தான். கமர்ஷியலாக ஒரு ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றினதே அவர் தான், பேரரசு சார் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ கமராக இருந்தாலும் சரி, ஒரு ரெனவுண்டு ஹீரோவாக இருந்தாலும் அவர் எல்லா கெரியரில் உள்ள எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டார். விஜய் சார்லேருந்து அஜித் சார், விஜயகாந்த் சார் எல்லோரும். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஃபஸ்ட்டு திங் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, அவர் அந்த டைட்டில் மாற்றினதே ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர். ஏன்னா வந்துட்டு பழனி, திருப்பாச்சி இப்படி ஊர் பேராக போயிட்டு இருந்து திடீர்னு திகார்னு மாற்றினதே ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர். கண்டிப்பாக எண்டு டைட்டிலில் போட்டிருப்பார், தொடரும் சொல்லி புழல்னு போடுவார் கண்டிப்பாக, அது மட்டும் தெரியும் எனக்கு. ஸோ ஐ கெஸ் ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடியோ ரிலீஸ் வந்துட்டு ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு வழக்கம் போல் பேரரசு சார் படம்னாலே மைண்ட் செட் ஆகி தான் உட்காருவோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போகிறதே தெரியாது. ஐ கெஸ் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மற்றும் படம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் பேரரசு சாரை பற்றி, உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. படம் ஸ்டார்ட் ஆனால் முடிகிறது மட்டும்தான் தெரியும். அந்த லெவலுக்கு பயங்கர ரேசியாக பேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அண்ட்
பார்த்திபன் சார், அவரை பற்றியும் சொல்லி ஆகணும். ரீசெண்டாக வந்துட்டு வி காட் அசோசியேட்டட் அவரோட படத்தில் ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போன கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி. ஸோ அவர் ஒன்று இப்போ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு ரோல் சினிமாக்காக எல்லாருமே வந்துட்டு உள்ளே வர்றது, சினிமாக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப இட்ஸ் அ ஹெல்தி ட்ரெண்ட், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ கெஸ் ரொம்ப சந்தோஷம் சார். பேரரசு பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. புரட்சித்தில் எம்ஜிஆர் சிவாஜி சேர்த்து படம் பண்ணுறது பெரிய விஷயம். அப்படி பண்ணவர் ஒருத்தர் ராமண்ணா. அவர் ரஜினி கமலை வச்சு சேர்த்து படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் எஸ்பி முத்துராமன், அப்புறம் எங்கள் டைரக்டர் ரவிக்குமார் சார். அது மாதிரி இப்போ இருக்கிறதுல 2 பெரிய ஆளுங்க அஜித் விஜய் தலை 2 பேர் வச்சு படம் பண்ண ஒரே டைரக்டர் தான். அதுலேயே அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, வரும்போது கேட்டாங்க எங்கே இருக்கிறேன்னு ஃபோனில் கேட்டாங்க. திகாரில் இருக்கிறேன்னு பயந்துட்டாங்க. என்னாச்சு திகார்? அந்த மாதிரி திகார்னாலே ஒரு திகில் அடைஞ்ச ஒரு இடம். அதில் இவ்வளோ பேர் அது ஊர் இப்போ தான் சொல்கிறாங்க என்கிட்ட. நான் முதல்ல ஜெயிலில் தான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு ஊர் இருக்குது. அதனால் அவருடைய ஃபார்முலாவை ஒரு மாற்றலை, எப்பவும் கரெக்டாக அந்த ஊர் பேர் தான் வச்சுருக்கிறாரு. அதை நமக்கெல்லாம் திகார்னா ஜெயில் தான் ஞாபகம், நம்ம நல்லது ஞாபகம் வராது. அதனால் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்திபன் சார் ரொம்ப அற்புதமாக ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாரு. ஆக்ஷன் பிளாக். அப்புறம் சொன்னார் நைட்டு 2 மணிக்கு விட்டோட காலைல 8 மணிக்கெலாம் வந்துடுவாருன்னு. எங்களெல்லாம் அப்படி கூப்பிட முடியாது. ஏன்னா 2 மணிக்கு முடிச்சோம்னா மறுநாள் எங்கள் மூஞ்சல் ஈன் ஆகிடும், இழிச்சு கேவலமாக இருப்போம். அவர் எப்பவுமே இளமையாக அழகாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவர் எப்போ வேணால் வரலாம். அது மாதிரி எல்லாம் நடிகரும் வர முடியாது. ஏன்னா கண்ணெல்லாம் உள்ளே போய் டொக்கு விழுந்துடும் இல்லையா? 8 மணிக்கு வந்தால் அப்போ மறுநாள் இப்படி வர்றது. அதனால தான் அவர் கரெக்டாக வர்றார். அதுக்கு அவருக்கு கடவுள் கொடுத்த இளமை ஒரு பெரிய கிஃப்ட்டு. அப்புறம் சிதம்பரம் சாருடைய பேரன் அவர் வந்திருக்கிறாரு. கப்பலுடைய தமிழுக்கு எனக்கு ஒரு ஞாபகம் ஒற்றுமை இருக்கிறது. எப்படின்னா பாரகனில் படம் ரிலீஸு. நான் சின்ன பையன், எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போயிட்டான் வீட்டுக்கு தெரியாமல். கேட்டில் ஏறி நின்றுட்டுருக்கேன். கேட்டு திறந்தோன்னே ஓடுவாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. கேட்டு திறந்தோடனே எல்லாம் ஓடினாங்க, என் மேலே ஓடினாங்க எல்லாருமே. ஓடி வயிற்றெல்லாம் மெரிச்சு ஜுரம்லாம் வந்து பெரிய பிரச்சனையை எங்கள் அண்ணன் வீட்டு விட்டே ஓட்டான். அதனால் ஒரு 3 நாளுக்கு அந்த மாதிரி இப்போ நாங்கள் ரசித்து பார்த்த கப்பலுடைய தமிழுடைய பேரனை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரண் அந்த அருமையான அந்த கிளிப்பிங்ஸ் போட்டோன்னு இன்னும் மனசில் ரொம்ப கண் கலங்கிச்சு. அற்புதமாக சிவாஜி சார் கொண்டு அதை நிறுத்தினோன்னே கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கிறாரு சிவாஜி சார், அவங்க தாத்தாவும். அது ஒரு பெரியமான விஷயம். சந்திரசேகர் சார் வந்து கிரண் பேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேட் சார் 1 minute, ஐ எம் ஆல்சோ காமெடி ஆக்டர் டைரக்டர், ஐ ஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட். அதை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லை, கண்டுக்காக இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. இதில் உன்னி முகுந்தன் ஹீரோ, ஒரு மலையாளத்தில் பெரிய ஹீரோ, தமிழில் வர அறிமுகப்படுத்தியிருக்கோம். கதையெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் இதில் அலெக்சாண்டர்னு ஒரு கேரக்டர், பவர்ஃபுல் கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திகார் கதையே ஒரு தாங்கி நிற்கிற கேரக்டர். இதுக்கு யாரை போடுறது வச்சேன். அப்புறம் நான் இது கரெக்டாலும் பார்த்திபன் சார் தான் அப்படின்னு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் சொன்னாங்க, சார் அவர் கொஞ்சம் ஹியூமராக பண்ணுவார், தெரியுமே இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நக்கல் நையாட்டி, அதனால் நம்ம பார்த்து பண்ணுற சார் தான். அவர் வித்தியாசமாக பண்ணுவார் சார். இப்போ நம்ம ஒருத்தர் வித்தியாசமாக இருக்காது, அவரையும் கூப்பிடுறேன். அப்படியே சரியா நீங்கள் கொஞ்சம் நினைக்கும் போது ஆஃப் பண்ணிருக்கலான்ட்டு அப்படின்ட்டு பிடிச்சி சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏன்னா அவர் இன்றைக்கும் ஹீரோ தான். அவர் வித்தகர்லேயே வித்தையாக காட்டினவர் சார்ட்ட கேட்டு பார்ப்போம். நான் அவரு இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஒரு கேரக்டருக்கு பண்ணுறான்னு தெரில, கேட்டு பார்ப்போம். அப்புறம் போனோம். நான் சரி சொன்னோன்னே வருவான்னு நினச்சேன். கதையை சொல்லுங்கன்னாரு. சரி, அவர் பர்சன் மட்டும் சொன்னேன், இதான் மேட்டர். இந்த ஏமாத்திரம் எனக்கு தெரியும், எனக்கு நிறைய பேர் ஃபுல் கதையை சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன வம்பா போச்சு அப்படின்ட்டு அப்போ ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே திடீர்னு கேட்குறாரு நம்மளுக்கு. அப்புறம் திரும்ப நாள் போய்ட்டு கதை எப்படி ஆரம்பிக்குது, இவர் போர்ஷன் எப்படி, அதுக்கப்புறம் எப்படி முடியுது, எல்லாம் ஃபுல்லாக கேட்டார். ஏன்னா ஒரு உண்மையான கலைஞன், பைசாக்கு வந்துட மாட்டார், கலையை நேசிக்கிறவர். அதை கேட்டதுக்கப்புறம் ஓகேன்ட்டார். வெற்றி பாட்டு படம் பார்த்து இப்போ இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தா என்ன சார் பார்த்து மறுபடியும் பொறுக்கி பறக்குது அப்படின்னாங்க. ஓகே, வர ஒவ்வொரு சீனும் அப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று இன்றைக்கி பார்த்திபன் சாரை பற்றி சொன்னால் பெரிய நடிகர், பெரிய இயக்குனர்.
எனக்கு சீனியர். இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு நடிகர் ஷூட்டிங்கில் நாம் பகல் நடித்தார்னா, வேறு ஒரு நடிகராக இருந்தால் பகல் நடித்தால் நைட்டில் வரமாட்டாங்க. நைட் ஷூட்டிங் வச்சுட்டா பகல் வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்தானத்தில் உள்ள எங்கள் பார்த்திபன் சார் நைட் டெண்டே உழைச்சார். வந்து சபை நான் இதுக்காக சொல்ல, நைட்டு 2:30 மணிக்கு விடுவேன், காலைல எத்தனை மணிக்கு இருக்கணும் பாரு. 8 மணிக்குனா 8 மணிக்கு இருப்பார், 9 மணிக்குனா 9 மணிக்கு இருப்பார். அதனால் சொல்கிறேன், இவர் என்றைக்கு சினிமாவில் இருப்பார். நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு தான் அழைச்சோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் யூனிட்டுக்கே எங்கள் படத்துக்கே அவர் தான் சப்போர்ட். நான் ஷூட்டிங் செட்டில் முடிஞ்சது, இவ்வளோ மூட உழைச்சிருக்காரு, இப்போ நன்றி சொல்லலாம்னு நினச்சேன். 4 சுவத்துக்குள்ளே நன்றி சொல்கிறது அர்த்தம் இல்லை. 4 சுவத்துக்குள்ளே ஒருத்தரை பாராட்டுறதுலையும் அர்த்தம் இல்லை. ஒருத்தரை பாராட்டுறதாலோ நன்றி சொல்கிறதாலோ அதுக்கான இடம் தேவை. அதுக்கான இடம்தான் இந்த திகார் பட வெளியீட்டு விழா.